உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு. பாருங்க, தாவீது ஒரு ஜெப விண்ணப்பத்தை சொல்ற கர்த்தர்ட்ட. தாவீது பாருங்க, நம்ம பிக்டோரிக்கலி நம்ம பார்ப்போம்ல, பிக்டோரிக்கல் அந்த அந்த ஏன்ஷியன் ஹீப்ருவை கலந்து நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய பியூட்டியை என்ன செய்து இருக்குது பாருங்க. தாவீது ஒரு காரியத்தை சொல்றான். இந்த தாவீது என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தாவே என்னுடைய சத்தமாகுதுங்க, என்னுடைய கண்களை என்ன செய்யும், திறந்தருளும். அவன் தாவீது சொல்றான், தாவீது தான் தாவீதுன்னு வைங்க. தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என்னுடைய கண்களை என்ன செய்யும், திறந்தருளும். எதுக்கு? உம்முடைய வேதம் அப்படின்னா ஹீப்ருல என்னது? தோரா. தோராவினுடைய அதிசயத்தை பார்க்கும்படி என்னுடைய கண்களை என்ன செய்யும், திறந்தருளும். அதுல திரும்ப வாசிங்க, அத உம்முடைய வேதம். யாருடைய வேதம்? இந்த தோரா யாருக்குள்ளது? யாவாகிய தேவனுடைய ஒரு வேதம். இந்த வேதத்தை அறிந்து கொள்ளும்படியாக, ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக, அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை என்ன செய்யும், திறந்தரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார், ஜெபம் பண்றார். அப்ப இந்த தோராக்குள்ள ஒரு அதிசயம் என்ன செய்யுது, இருக்குது. இந்த தோராக்குள்ள இருக்கிற அதிசயத்தை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இந்த தோராக்குள்ள அப்படி என்ன அதிசயம் இருக்கு பாருங்க. தோரா இது இந்த தோராவுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அது இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம் அது? அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க அதுக்கு? வழிகாட்டியா? வழிமுறைகள், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தோரா அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அர்த்தம். பாருங்க, இந்த தோரால அநேக இன்ஸ்ட்ரக்ஷன் கர்த்தர் என்ன செய்தார், கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனா இந்த தோராவை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கிறா பார்த்துடுங்க. பரிசோதித்து பார்த்து தான் அதுக்கு பிறகுதான் தோராவை என்ன செய்யறார், அவர் கையில கொடுக்கிறார். இந்த தோரா நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம இதன்படி நடப்போமா, நடக்க மாட்டோமா அப்படிங்கிற அந்த கான்செப்டோட தான் அவர் என்ன செய்யறார், இந்த தோராவை நம்ம கையில என்ன செய்யறார், ஹேண்ட் ஓவர் பண்றார். பாருங்க, வேதம் சொல்லுது, வாசிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் அதுல 4ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு. இப்போ கர்த்தர் மோசேட்ட ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் வானத்திலிருந்து என்ன செய்வேன், ஒரு அப்பம் மண்ணாவை நான் என்ன செய்வேன், லெக்கேம் என்ன செய்வேன், வர்ஷிக்க பண்ணுவேன். அப்பத்தை என்ன சொல்லுவாங்க, லெக்கேம் சொல்லுவாங்க. நான் அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளைக்கு என்ன தேவையோ அது வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். இதனால் அவர்களுடைய தோராவின்படி நடப்பார்களா, நடக்க மாட்டார்களா என்று நான் அவங்களை என்ன செய்வேன், சோதிச்சு கர்த்தர் நம்மளை என்ன செய்யறார், சோதிச்சு பார்க்கிறார். சில ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அவர் நம்மளை என்ன செய்யறார், நம்மளை சோதிச்சு பார்க்கிறார். சரி, இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்போம், இவன் நம்மளுடைய நியாயப்பிரமாணத்தை அதாவது தோராவை கடைபிடிக்கிறானா இல்லையா, நம்ம என்ன செய்வோம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது அவர் நம்மளை சோதிச்சு பார்ப்பார். பார்த்துடுங்க, இங்க கர்த்தர் மோசையோடு ஒரு வழக்காடுறார். மோசையோடு அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்கு. என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, நான் வானத்திலிருந்து லெக்கேமை என்ன செய்வேன், அதாவது ஷமாயிம்ல இருந்து நான் லெக்கேமை என்ன செய்வேன், பொழிய பண்ணுவேன். அதனால என்னுடைய ஜனங்கள் ஏன் அவங்க அதை என்னுடைய தோராவை அவங்க கடைபிடிப்பாங்களா மாட்டார்களா என்று நான் என்ன செய்ய போறேன், அவங்கள சோதிச்சு பார்க்க போறேன். பாருங்க, ஒரு காரியம் சொல்ல நான் விருப்பப்படுறேன். எல்லா இடத்துலையும் அதை சொல்லிட்டு வரேன், அதனால இங்கேயும் நான் சொல்ல விருப்பப்படுறேன்.
நம்ம என்னென்ன வார்த்தைகள் நம்ம படிக்கிறோமோ அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தைகளை என்ன செய்யணும், நம்ம உபயோகப்படுத்தணும். உதாரணமாக உங்களுக்கு பெத்துங்கிறது தெரியும், உதாரணம் டேலத்துங்கிறது தெரியும், அதே மாதிரி லெக்கேம்ங்கிறது தெரியும். லெக்கேம்னு என்னது? பிரெட்டு. கர்த்தாவே எங்களுக்கு தேவையான லெக்கேம் எங்களுக்கு தாரும் அப்படி கேளுங்க. இப்படி ஒவ்வொரு வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள்லாம் படிக்கிறோமோ அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம என்ன செய்வோம், கர்த்தர்கிட்ட கேட்போம். அப்போ நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார் பாருங்க. நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஆரம்பத்தில் பாருங்க, எப்பவுமே நான் ஒரு சார்ட் வந்து எப்பவுமே காமிப்பேன். இதுதான் சார்ட்டு. இந்த சார்ட்டில் வந்து இதான் டீச்சர், இதான் ஸ்டூடெண்ட். ஆரம்பத்தில் வந்து டீச்சர் வந்து ரொம்ப பேசுவாங்க பார்த்துடுங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் எவ்வளோ தான் பேசுவாங்க, கொஞ்சம் தான் பேசுவாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அதிகமாக பேசுவாங்க, ஆனால் டீச்சர் எவ்வளோ பேசணும், கொஞ்சம் பேசணும். அதே மாதிரி நம்ம படிக்கும்போது இப்போ நம்ம நிறைய நம்ம சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு நேரம் வரும் நம்மளை அறியாமலே நம்ம நிறைய பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். அதுவும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஹீப்ரு எழுத்துக்களை சொல்லி ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்போ உதாரணத்துக்கு ராஜாங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, மெலேக். ராஜாக்கள் அப்படிங்கிறதுக்கு மெலேக்கேம், மெலேக்கேம். இப்போ அவரை துதிக்கும் போது மெலேக் மெலேக்கேம் அப்படின்னு சொல்லி துதிங்க, மெலேக் மெலேக்கேம் சொல்லி துதிங்க. சரி, தூதர்கள் என்ன சொல்லுவாங்க, மலாக்குன்னு சொல்லுவாங்க. தூதர்கள் அப்படிங்கிறதுக்கு மலாக்கீம். அப்போ துதிக்கும் போது மலாக் மலாக்கீம் அப்படின்னு சொல்லுங்க. நம்மளுடைய தேவன் தூதருக்கு தூதன் தானே, அவர் பிரதானமான தூதன். பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன செய்வானா, அதாவது ஒளியின் மெல்லாக்கீமுடைய அந்த வேஷத்தை என்ன செய்வான், ததிப்பான். அப்போ இவன் ஒளியின் தூதன் கிடையாது, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன செய்வான், தரிப்பான். அந்த தூதன் யாரு, நம்மளுடைய ராஜா தான், நம்மளுடைய மெலேக் தான். அப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி துதிக்கும் போது ஏல் ஏலீம், அதே மாதிரி மெலேக் மெலேக்கீம், மலாக் மலாக்கீம், இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க துதிங்க. இப்போ உதாரணமா பைபிள்ல பரலோகத்தில் வந்து தூதர்கள் வந்து அடிக்கடி என்ன செய்வாங்க, ஒரே வார்த்தையை சொல்லி ரிப்பீட் பண்ணுவாங்க துதிக்கிறதுக்கு. ஹோலி 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 லார்ட் காட் ஆல்மைட்டி அப்படின்னு சொல்லி ரெகுலராக அதே கண்டினியூஸாக என்ன செய்கிறாங்க, துதிக்கிறாங்க. இந்த ஹோலிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க இப்ரூல, காதோஷ், காதோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காதோஷ் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது பரிசுத்தம் அப்படிங்கிறது வார்த்தை. அப்போ இந்த காதோஷுங்கிறது எத்தனை தடவை சொல்லணும், காதோஷ் கதோஷ் 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 அப்படின்னு சொல்லி 3 தடவை என்ன செய்யணும், நீங்க சொல்லணும். சொன்ன பிறகு அப்போ லார்ட் ஹோலி 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 லார்ட் காட் ஆல்மைட்டி. லார்டுக்கு என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு சிலவங்க யாவேன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க யாவான்னு சொல்லுவாங்க, இப்படி ஒவ்வொரு சொல்லுவாங்க. உச்சரிப்பு எது கரெக்டுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பைபிளில் ஒரு உச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை சொல்லி என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். எந்த உச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி தெரியுமா, யா சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. யான்ட்டு சொல்லலாம், யாஹூ அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் வந்து மத்தேயு இருக்கான்ல, மத்தேயுடைய பேரை பார்த்தீங்கன்னா மத்தியாஹூ, அவன் பேர் என்னது, மத்தியாஹூ. அந்த யாஹூன்னு சொல்லலாம். அதாவது கதோஷ் 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 யாஹூ. காட் ஆல்மைட்டிக்கு என்ன சொல்லுவாங்க, ஆல்மைட்டி காடுக்கு எல் ஷெடாய், எல் ஷெடாய் சொல்லுவாங்க. அப்போ கதோஷ் 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 யாஹூ எல் ஷெடாய். இதை நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம், சொல்லி கர்த்தரை துதிக்கும் போது, தூதர்கள் துதிக்கும் போது அவர்கள் மத்தியில் இருக்கார்ல, அப்போ நம்ம துதிக்கும் போது நம்ம மத்தியில் வரமாட்டாரா? நம்ம சத்தம் அங்கே போக போக அவர் பாப்பார், என்ன மணவாட்டியை நீ கூப்பிடுற மாதிரி இருக்குது, இவ்வளவு நேரம் தூதர்கள் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க மத்தியில் இருந்து, இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மத்தியில் என்ன செய்யணும், அவர் இறங்கி வரணும். பாருங்க, இந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணி அவர் துதிக்க துதிக்க அவருக்கு பிளஸிங் என்ன செய்வார், கொடுப்பார். சரி, இப்போ வேதம் சொல்லுது, இந்த மோசேட்ட கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வானத்திலிருந்து மன்னாவை இந்த லெக்கேமை என்ன செய்வேன், பொழிய பண்ணுவேன். இதனால் அவர்கள் தோராவை, நான் கொடுக்கிற தோராவை அவங்க கடைப்பிடிப்பாங்களா மாட்டாங்களா என்று சொல்லி என்ன செய்வேனா, அதை சோதிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாவே அவர் சோதிச்சு பார்த்தார். சோதிச்சு பார்த்ததுல கொஞ்சம் பேர் தான் தேர்னாங்க, எல்லாரும் என்ன செய்யல, தேரல. கர்த்தர் சொன்னார், சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, போய் எடுத்துருங்க. சூரிய உதயம் ஆயிட்டுனா அது என்ன செய்யும், வேனிஷ் ஆயிரும், அது மறைஞ்சு போயிரும் சொன்னாங்க. ஆனா ஒரு சிலவங்க எப்படி போயிருப்பாங்க,
பொதுவா அது கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம், மண்ணா கிடக்குமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் சில நேரம் நம்ம ஆசீர்வாதத்துக்காக லேட்டாக வந்தால் ஆசீர்வாதம் போயிடும், கிடைக்காது, அது எவாப்ரேட் ஆயிரும். சொன்ன நேரத்தை தவிர மற்ற அதாவது லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன செய்யும், எவாப்ரேட் ஆயிரும். கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம், இழந்துருவோம். பார்த்துடுங்க, இப்படி ஒருத்தர் இழந்தான். யார் அப்படின்னா ஏசா. அவன் வேட்டையாடி சமைச்சு அப்பாவுக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஆனா அதுக்குள்ள யார் பூந்துட்டா உள்ள, யாக்கோபு உள்ள பூந்துட்டான். உள்ள பூந்து ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துட்டு இவன் பாஸ் எஸ்கேப். இவன் வந்து ஆசீர்வாதத்தை கேட்கும் போது இவன் கெஞ்சாத குறைவா கெஞ்சுறான். அப்பா ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு விட்டு வைக்கலையா அப்படின்னு கேட்டான். இல்லப்பா நான் அவன் மேலே சாமிக்கு பண்ணிட்டேன். சாமிக்கிட்ட என்ன கை வைத்தல் இல்லைங்க, நான் அவன் மேலே சாமிக்கு பண்ணிட்டேன்ப்பா, அதனால ஒரு ஆசீர்வாதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஒரு காரியத்துக்காக அவன் என்ன செய்தான், ஆசீர்வாதத்தை கொடுத்தான். பாருங்க, இந்த இந்த மன்னாவை பொழிய பண்ணும்போது அவர் என்ன எதிர்பார்த்த அப்படின்னா, என்னுடைய ஜனங்கள் இந்த தோராவை கடைபிடிப்பார்களா மாட்டார்களா அப்படிங்கிற காரியத்தை அவர் என்ன சொல்ல பார்த்தார். ஆனா அந்த ஜனங்கள், இதுல அநேக ஜனங்கள் ஃபெயிலியர் ஆனாங்க. ஒரு சிலவங்க ஒரு நாளைக்கு ஒன்றும் கொஞ்சம் அன்னன்னைக்கு எடுக்க சொன்னார், ஆனா இவங்க 2 நாளைக்கு சேர்த்து வச்சாங்க. 2 நாளைக்கு சேர்த்து வச்சு என்னாச்சு, புழு அரித்து அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிட்டு. இன்னும் ஒரு சிலவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 6வது நாள் கர்த்தர் சொன்னார் 2 மடங்கு என்ன செஞ்சீங்க எடுத்துடுங்க, 7வது நாள் பெய்யாதுன்னு சொன்னாங்க. ஆனா இவங்களுடைய ஒரு அஜாக்கிரதை பாருங்க, சரி இவ்வளவு நாள் பெஞ்சதுல இப்பவும் பெய்யும், ஆனா 7வது நாள் என்ன செய்யல, பெய்யல. அவங்களுக்கு அங்க பட்னியா கிடக்க வேண்டிய சூழ்நிலை. பாருங்க, தேவன் தன்னுடைய தோராவை ஒரு காரியத்தை கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளே அவர் என்ன செய்யறாரு, சோதிச்சு பார்க்கிறார். அதே மாதிரி தான் அவரும் சொல்றார், நீ எனக்கு கொடுக்கறல தசமபாகம், நீ சோதிச்சு பாரு, முதல்ல நான் கொடுக்கறேனா இல்லையான்னு என்ன செய்ய சோதிச்சு பார். 2 இடத்துலயும் அந்த சோதனை என்ன செய்யுது, நடக்குது. அதே மாதிரி கத்த சொன்னார், இந்த உலகத்துல எவ்வளவோ பொல்லாத ஆவிகள் ஆந்திட்டு இருக்குது, இந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா இல்லையா என்று சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப எல்லா ஆவியும் நம்ம என்ன செய்யலாம், சோதிச்சு பார்க்கலாம், உரசி பார்க்கலாம், இது தேவனால் உண்டானதா இல்லை அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த தோராவை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு கண்டிஷனோட இவங்க கடைபிடிப்பாங்களா மாட்டாங்களா, அவர் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை வெளியே கொண்டு வரும்போது அவங்க கையில் இந்த தோராவை என்ன செய்யணும், கொடுக்கணும். எவ்வளவு புனிதமா இருக்கும் சிந்திச்சு பாருங்க. இந்த தோராவை கர்த்தர் கையில கொடுக்கும் போது என்ன மொழிகளை தான் எழுதி கொடுத்தார், ஹீப்ரு மொழியில தான் அவர் என்ன செய்தார், எழுதி கொடுத்தார். அவருடைய சொந்த விரலினால் என்ன செய்தார், அவர் எழுதி கொடுத்தார். பாருங்க, இந்த லாங்குவேஜ் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதுல ஆசீர்வாதம் என்ன செய்யும் இருக்கும். பாருங்க, வேதம் சொல்லுது இந்த டெஸ்டிங் டைம் அங்க நடக்கு, இந்த டெஸ்டிங் டைம் நடக்கு. ஆனா மோசே என்ன செய்தான் அப்படின்னா, கொஞ்சம் மண்ணாவை எடுத்து எங்க வச்சான், உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள என்ன செய்தா வைத்தான். இந்த உடன்படிக்கையின் பெட்டி இந்த தோராவுல ரொம்ப முக்கியமான ஒரு பாகமா அது அமையுது. தோரால ரொம்ப ரொம்ப முக்கியமான பாகம் என்னன்னா, இந்த உடன்படிக்கையின் பெட்டி தான் என்னது ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். இந்த உடன்படிக்கையின் பெட்டி தோரா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க உடன்படிக்கையின் பெட்டின்றே சொல்லலாம். அப்ப அதுதான் தோரா. இந்த தோரா வந்து ஒரு உடன்படிக்கை பெட்டி பார்த்துக்கிடுங்க. இந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள சகல ரகசியங்களையும் கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார். இப்ப உதாரணமா இந்த உடன்படிக்கையின் பெட்டி, அதாவது இந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டுக்குள்ள கர்த்தர் என்ன வைத்திருந்தார் அப்படின்னா 3 காரியங்கள் வைத்திருந்தார். தெரியுமா? பாருங்க, வாசிங்க. ஆமா, ஹீப்ரு 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம், அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னும் கூடாரம் இருந்தது. அந்த பெட்டியில என்ன இருந்துச்சா, மண்ணா இருந்தது. ஆரோனுடைய தருத்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் என்ன செய்ததா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 3 காரியம் அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள இருந்துச்சு. இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர்க் அப்படின்னா ஆரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆரோன் அந்த ஆரோன் கிடையாது, மோசேயுடைய அண்ணன் கிடையாது. இந்த ஆரோனுடைய ஸ்பெல்லிங் வந்து வேற, ஆரோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது
ஆரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஸ்பெல்லிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆலஃப், அடுத்தது ரெஷ், அடுத்தது வாவ், அடுத்தது நூன். இந்த 4 ஆல்பபெட் சேரும்போது உங்களுக்கு ஆர்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதுல அந்த ப்ரொனன்சியேஷன் கிடைக்கும். ஆரோன்ங்கிற ஸ்பெஷல் அந்த ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆரோனுக்குள்ள, அதாவது இந்த கவனன்ட், ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டுக்குள்ள கர்த்தர் எதை வைத்தார் அப்படின்னா 3 காரியம் வைக்கிறார். ஒன்னு மன்னா வைத்தார், ரெண்டாவது ஆரோனுடைய தழுத்தக்கோல், மூணாவது வந்து இந்த தோராவை என்ன செய்யறாரு, வைக்கிறார். பாருங்க, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்க அப்படின்னா அதுல மோசே எல்லா தோராவையும் எழுதி முடிச்ச உடனே அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். பாருங்க, வாசிங்க. நீங்கள் இந்த தோராவின் புஸ்தகத்தை எடுத்து அதை இந்த உடன்படிக்கையின் பெட்டியிலே, அது அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் பக்கத்துல என்ன செய்யுங்க, வைங்க. போதும். பாருங்க, இதை எங்க வைக்க சொல்ற, உடன்படிக்கையோட அங்க சேர்க்க சொல்றாரு. பாருங்க, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கற்பலைகள், அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் எங்க தான் வச்சிருக்கிறாரு, தோராவுடைய ஒரு பாகம் எங்க தான் இருக்குது, அங்க உள்ளதா என்ன செய்து காணப்படுது. இந்த 3 காரியமும் கொண்டதுதான் இது. என்னது? இந்த உடன்படிக்கையின் பெட்டி. இந்த உடன்படிக்கையின் பெட்டி ஷார்ட்டா சொன்னீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி தோரா. அது என்னதுதான்? தோரா தான். இந்த 3 காரியம் அதில் அடங்கி இருக்குது. ஆரோனுடைய தழுத்தக்கோல் பாருங்க, யார் ஆசாரியன், யார் ஊழியம் செய்வான்ட்டு வர கொஸ்டின் வரும்போது சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். இவனுக்குள்ள அடிப்படி சண்டை போட்டுருவாங்க. அதனால கர்த்தர் சொன்னார், ஒரு 12 கொப்பை என்ன செய்யுங்க, உடைச்சு கொண்டு வாங்க. எல்லா கோத்திரத்தின் பேரும் ஒரு கொப்பில் என்ன செய்யுங்க, எழுதுங்க. ஆனா ஒரு கொப்பில் மட்டும் யாருடைய பேர் இருக்கணும்? ஆரோனுடைய பேர் இருக்கணும்னு சொல்லி அது என்னுடைய சமூகத்தில் வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த நாள் போய் பார்த்தா அந்த ஆரோனுடைய அந்த கோல் மட்டும், அந்த பிரான்ச் மட்டும் என்ன செஞ்சது, தழுத்து பூ பூத்து அங்க கனிகளை கொண்டு வந்து கொடுத்துருந்தது. பாருங்க, இந்த அதாவது எல்லாருடைய கோலும் யாருடைய பிரசனத்தில் தான் இருந்தது, அங்க உடன்படிக்கையின் பெட்டி பக்கத்தில் தான் இருந்தது. ஆனா யாருடைய கோல் மட்டும் தடுத்தது? ஆரோன் கொள்ளது. அதே போல இன்னைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ ஜனங்கள் இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடும். ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியில மட்டும்தான் அந்த ஆவியின் கனிகள் என்ன செய்யும், வெளிப்படும். எல்லார்ட்டையும் என்ன செய்யாது, வெளிப்பட. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கிட்ட தான் என்ன செய்ய, வெளிப்படும். இந்த ஆரோனுடைய கோல் அங்க இருந்தது, மன்னா வைக்கப்பட்டிருந்தது. இந்த மன்னா மேல சூரிய வெளிச்சம் படவில்லை. சூரிய வெளிச்சம் அதுல பட்டிருந்தா என்ன இருக்கும், அப்படி உருகி போயிருக்கும். இந்த இதுக்கு மேல சூரிய வெளிச்சம் படவில்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மறைவான மன்னா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் சொன்னார்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கான மறைவான மன்னாவை என்ன செய்வேன், புசிக்க கொடுப்பேன். எங்க உள்ள மன்னா? தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த மன்னாவை நம்மளுக்கு என்ன செய்வாரா, புசிக்க கொடுப்பார். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறா பாருங்க. இந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள மன்னா வைக்கப்பட்டிருக்குது, ஆரோனுடைய தழுத்த கோல் இருக்குது, மூணாவது என்னதான், கற்பலைகள். இந்த கற்பலைகள் வந்து தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட பிரமாணங்கள் அதுல என்ன செய்தது, இருந்துச்சு. பார்த்துடுங்க, வாசிங்க. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் அதுல 18ஆம் வசனத்துல வாசிக்கலாம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகளாகிய சாட்சியாக 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இது தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட ஒரு காரியம். என்ன மொழியில் எழுதினாரு? தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட ஒரு மொழி. என்ன மொழி? முதல் இது அது ஹீப்ரு தான். பார்த்துக்கிடுங்க, இது இந்த ஹீப்ரு எவ்வளவு முக்கியம் சொல்லி இப்போ கடைசி பாகத்துல வரும்போது தெரியும். பார்த்துக்கிடுங்க அது எப்படி வரும்ட்டு. கிளைமாக்ஸ் கொஞ்சம் வைக்கணும்ல. எப்பவுமே கிளைமாக்ஸ் பார்த்தாதான் அதுல திருப்தி வரணும். பாருங்க, இந்த தோராவுக்குள்ள கர்த்தர் ஒரு ரகசியத்தை, ஒரு பெரிய ஒரு காரியத்தை, ஒண்டர்ஃபுல் திங்க கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார். அதுல பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறார். அந்த ரகசியத்தை காணும்படி என்னுடைய கண்களை என்ன செய்யும், திறந்துடலும் சொல்லி சொல்றாரு. பார்த்துடுங்க, யார் சொல்றாரு? தாவீது சொல்றார். தாவீதின் குமாரன் இந்த காரியத்தை கண்ணை என்ன செய்வார், நம்மளுக்கு திறந்து தருவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது எல்லாருடைய கண்களும் அடப்பட்டிருந்தது.
ஒரே ஒருத்தனுடைய கண்ணை மட்டும் திறந்திருந்தார். யார் கண்ணு தெரியுமா? கள்ளனுடைய கண்ணு. அவன் தான் பார்க்கறான், தெளிவா அவனுக்கு தெரியுது. அங்க நடக்கிற காட்சி அவன் பார்க்கறான். இங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறவர் இவர் மகிமையின் கர்த்தர் அல்லவோ அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தர்ட்ட சொல்ல, கர்த்தாவே அப்படின்னு சொல்றான். ஆண்டவரே, யாவாகிய தேவனே, நீர் வரும்பொழுது, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை என்ன செய்யும்? கொஞ்சம் நினைச்சிடல, நினைத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டான். இவன் தன்னை பற்றி இவனுக்கு உணர்வு இருக்குது. என்ன உணர்வு அப்படின்னா, நான் ஒரு பாவி, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், ஆனா பரலோகத்துல என்னை பற்றி ஒரு நினைப்பு வந்தாலே போதும் அப்படின்னு சொன்னான். அதே போல இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, கர்த்தாவே நீர் என்னை பற்றி நினைத்தரலும்ப்பா. அவர் பரலோகத்துல நம்மளை பற்றி கொஞ்சம் என்ன செய்யணும்? நன்மையா என்ன செய்யணும்? நினைக்கணும். தீமையா நினைச்சிடக்கூடாது. எப்படி நினைக்கணும்? நன்மையா. ஆகாப பற்றி கர்த்தர் நினைச்சு பார்த்தார். ஆகாப பற்றி கர்த்தர், அங்க ஒரு பெரிய மாநாடு நடக்குது. இந்த ஆகாபை வீழ்த்த போறது யார் அப்படின்னு கேட்ட உடனே ஒவ்வொரு ஆவியும் ஒன்னொன்னா பேச ஆரம்பிச்சது. உடனே ஒரு பொய்யின் ஆவி சொல்லிச்சு, நான் போய் செய்றேன். உடனே கர்த்தர் கேட்ட, எப்படி செய்வ? உடனே அது சொல்லுது, நான் எல்லாருடைய தீர்க்க தரிசன வாயிலும் எப்படி போயிருப்பேன்? அப்போ எல்லா தீர்க்க தரிசனத்தையும் என்ன செய்ய முடியாது, நம்ம நம்ப முடியாது. தீர்க்க தரிசனம் சில நேரம் அவங்க பயபக்தியா சொல்லுவாங்க, ஆனா பேசுறது யாரு? பொய்யின் ஆவி என்ன செய்யும்? பேசும்போது எடுங்க. அதனாலதான் எப்பவுமே எந்த ஒரு காரியம் தீர்க்க தரிசனம் வந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் வந்த வெளிப்பாடு வந்தாலும் சரி, அது வேதத்தோடு உங்களுக்கு வேதம் அதை கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அதை நீங்க என்ன செய்ய முடியாது? எடுக்கவே முடியாது. பார்த்துடுங்க. இப்போ பாருங்க, தேவனுடைய விரலினால் அந்த கற்பலைகள் என்ன செய்யப்பட்டுச்சு? எழுதப்பட்டுச்சு. இந்த 3 காரியமும் எங்க வைக்கப்பட்டிருந்தது? அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு மகத்தான காரியம் பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்னார், அந்த உடன்படிக்கையின் பெட்டியில இந்த கற்பலை வைக்கல, அந்த வார்த்தை இருக்க இடத்துலதான் நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் எங்க போய் சந்திப்பாரா? எங்க வார்த்தை இருக்குதோ அங்கதான் என்ன செய்ய இவர் சந்திக்க, வேற எங்கேயும் சந்திக்க போட்டார். இன்னைக்கு நம்மளுடைய சந்திப்பு, அதாவது யெகோஷுவாவுடைய சந்திப்பு, நமக்கும் அவருக்கும் சந்திப்பு வரணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில தான் நம்ம சந்திக்க முடியுமே வெளியே வேற எங்கேயும் என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய சொப்பனம் தான் தோரான்னு நினைப்பாங்க. அதை சொல்லுவாங்க, தன்னுடைய சொப்பனம் தான் வேதம்னு நினைப்பாங்க. அவங்க ஒரு சொப்பனம் கண்டா அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நோ, எல்லா சொப்பனமும் தேவனால் கொடுத்த சொப்பனமா என்ன செய்யாது, இருக்காது. பாருங்க, தொல்லையும் திரட்சினாலும் என்ன செய்யும்? சொப்பனங்கள் வரும். ஆனா இந்த சொப்பனத்தை அவனுடைய சமூகத்துல வச்சு, கர்த்தாவே வேதம் இதை என்ன சொல்லுது, வேதத்தின் அடிப்படையில் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல பிளெஸிங் என்ன செய்யும்? நம்மளுக்கு கர்த்தர் தருவார். கர்த்தர் நினைப்பார், சரி என் தோரால தேடுறாங்க, அதனால இன்னும் கொஞ்சம் வெளிப்பாடு என்ன செய்வோம்? கொடுப்போம். பாருங்க, இந்த அதாவது ஆரோனுக்குள்ள என்னெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறாரா? லெக்கேம் வச்சிருக்கிறாரு, ஆரோனுடைய கோல் வச்சிருக்கிறாரு, அடுத்தது வார்த்தை வைத்திருக்கிறார். தோரா, அதாவது வார்த்தை வச்சிருக்க, வார்த்தை என்ன சொல்லுவாங்க? தபார்னு சொல்லுவாங்க. இந்த தபார் என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த 3 காரியமும் என்ன செஞ்சிருக்கிறார்? அதுல வைத்திருக்கிறார். இந்த 3 காரியம் இருந்த அந்த பெட்டி, இந்த உடன்படிக்கையின் பெட்டி, இது ரொம்ப பரிசுத்தமானது. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துல மட்டும்தான் வைத்திருந்தாங்க. அங்க பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ள போக முடியும். அதாவது அந்த கோஹேன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சீஃப் கோஹேன் மட்டும்தான் உள்ள போக முடியும். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ரத்தத்தை எடுத்துட்டு தான் என்ன செய்வாங்க? கையில ரத்தத்தை ஏந்திட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க? உள்ள போவாங்க. உள்ள போகும்போது காலில் ஒரு சங்கிலி மாட்டியிருப்பாங்க. உள்ள செத்து போயிட்டார் அப்படின்னா, அந்த கர்த்தர் அடிச்சிட்டார் அப்படின்னா வெளியில என்ன செய்யணும்? இழுக்கணும். யாரும் உள்ள போக முடியாது. உள்ள போனா போறவங்க மடிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சங்கிலியை கட்டியிருப்பாங்க. இப்படி எல்லாம் ப்ரொடெக்ஷனோடு என்ன செய்யறார்? உள்ள போறார். உள்ள போகும்போது அங்க யாரை சந்திக்கிறார் அப்படின்னா, வார்த்தையில தான் யாரை சந்திக்க முடியும்? தேவனே, யாவாகிய தேவனை என்ன செய்ய முடியும்? அங்க சந்திக்க முடியும். இப்போ அங்க இந்த உடன்படிக்கையின் பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது. இந்த உடன்படிக்கையின் பெட்டி ரொம்ப புனிதமான ஒரு காரியம். இந்த உடன்படிக்கையின் பெட்டியை ஒரு நாள் பெலிஸ்து ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதை பிடிச்சிட்டு என்ன செய்யறாங்க? ஓடிடுறாங்க. இப்படி ஓடும்போது அவங்க தூக்கிட்டு போகும்போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இனிமே இஸ்ரவேலின் தேவன் நம்ம பக்கம் வந்துட்டார், இனிமே நம்மளுக்கு தான் என்ன உண்டு? வெற்றி உண்டு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க போட்ட கால்குலேஷன் என்ன ஆயிட்டு? தப்பாயிட்டு. தூக்கி தாகோர் முன்னாடி வச்சாங்க. யார் முன்னாடி வச்சாங்க? அவங்களுடைய தெய்வம் தாகோர் முன்னாடி, தாகோன் முன்னாடி என்ன செய்தாங்க? தாகோன் முன்னாடி வச்சாங்க. என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் உங்களுக்கு தெரியுமா இந்த தாகோன் இருக்குல்ல,
இந்த தாகோன் தான் பிரதர் டிராகன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், அது எதுக்கு இப்படி பெருசு பண்ணி காப்பீங்க? அது டிராகன் தானே. நம்ம யோசுவா பெரியவர், அவரை பெருசுபடுத்தி காப்பீங்க. ஒரு சின்ன ஈ உள்ள வந்துட்டுன்னு வைங்க, உடனே அதோடய பார்க்கும், பார்த்தீங்களா பிசாசு உள்ள வரான் பாருங்க, நோட் பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், பிசாசை மேன்மைப்படுத்தி பேசாதீங்க, நம்ம தேவனை மேன்மைப்படுத்தி என்ன செய்யுங்க, பேசுங்க. அதனுடைய தலையை ஆல்ரெடி நசுக்கிட்டார், அதனுடைய கொடுக்க கருத்துல என்ன செஞ்சிட்டார், எடுத்து போட்டார். இப்போ அது வெத்து வெட்டு, அது ஒண்ணுமே இல்லை அதுட்ட. அதனால நீங்க அதை கண்டு பயப்படக்கூடாதுன்னு சொன்னா அதை தான் பெருசுபடுத்தி பேசுவாங்க. பார்த்துடுங்க, போறதே விட்டுட்டேன் நாங்க. ஏன்னா எப்பவும் பிசாசை மகிமைப்படுத்திட்டு இருந்தா அப்புறம் அங்க போறதுக்கு மனசு வருமா? சரி பாருங்க, இந்த உடன்படிக்கையின் பெட்டிய பெலிஸ்தி ஜனங்கள் அவங்க முதலாவது கொண்டு போய் யார் முன்னாடி தூக்கி வச்சாங்க? தாகோன் முன்னாடி கொண்டு போய் வச்சாங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா நாளைக்குள்ள டாபிக் இது ஒரு பேஸ்மெண்ட். இந்த தாகோன் முன்னாடி போய் வச்சாங்க. ஆனா அந்த தாகோனுடைய வல்லமை உடன்படிக்கையின் பெட்டிக்கு முன்னாடி அதை என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. சுக்கு நூற நொறுங்கி போச்சு. தலை பக்கமா, கை ஒரு பக்கமா, கால் ஒரு பக்கமா. பாருங்க, அது கம்ப்ளீட்டா பாட்பாட்டா கர்த்தர் உடைச்சிட்டார். பாருங்க கர்த்தர் என்ன, இந்த அவங்க அந்த பெலிஸ்தி ஜனங்கள் உடன்படிக்கையின் பெட்டி எடுத்து அவங்க முதல்ல அவங்க கோயில்ல வைத்த உடனே இந்த சம்பவம் என்ன செய்து நடக்குது. அதுக்கு பிறகு இந்த உடன்படிக்கையின் பெட்டி எத்தனை நாள் அங்க இருந்தது அவங்க கூட? 7 மாதம். நம்ம ஒருத்தர் பார்த்தோம்ல, கருவ மாடு வண்டி இழுத்துட்டு போகுது, மறக்க கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஆமா பாருங்க, இந்த உடன்படிக்கையின் பெட்டி அது சுமந்துட்டு போற ஒரு காட்சி. அது எங்க போய் நிக்குன்னா யோசுவாவுடைய வயல்ல தான் போய் என்ன செய்யுது, நிக்குது. சரி பாருங்க, இந்த முதல்ல அதை தூக்கிட்டு வந்த உடனே அதை எங்க தான் கொண்டு போய் வச்சாங்க? தாகோனுக்கு முன்னாடி வச்சாங்க. அந்த 7 மாதங்களை நான் 7 சபையின் காலத்தை என்ன செஞ்சேன், குறிப்பிட்டேன். அந்த 7 சபையின் காலத்துல முதலாவது சபையின் ஆரம்பத்திலே அந்த தாகோனுடைய வல்லமை என்ன செஞ்சுட்டு இறங்கிட்டு பார்த்துடுங்க. இந்த தாகோனுடைய வல்லமை முறிக்கிறதுக்கு அங்க உடன்படிக்கையின் பெட்டி என்ன செய்யப்பட்டுச்சு, தேவைப்பட்டுச்சு. அந்த வல்லமை, அந்த மகிமை என்ன செய்யப்படும், தேவைப்படும் பார்த்துடுங்க. பாருங்க, இந்த பெலிஸ்தி ஜனங்கள் அந்த உடன்படிக்கையின் பெட்டி, அதாவது ஆரோனை தூக்கிட்டு போகும்போது எந்தெந்த ஊருக்கெல்லாம் கொண்டு போனாங்களோ அந்த ஊர்ல எல்லாம் என்ன உண்டாயிட்டு, சாபம் உண்டாயிட்டு. எல்லாருக்கும் மூல வியாதி, கர்ப்பம் அடப்பட்டுட்டு பல வியாதிகள் அவங்களுக்கு என்ன செஞ்சது, வந்தது பார்த்துடுங்க. அதே மாதிரி தாவீது உடன்படிக்கையின் பெட்டியை தன்னுடைய ஊருக்கு கொண்டு போகும்போது அப்படி அது கீழே விழுற மாதிரி வந்தது. ஊசியா என்ன செய்யறான், போய் பிடிக்கிறதுக்கு, அதை தாங்கிறதுக்கு போனான். உடனே கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், அடிச்சிட்டார். அவனுக்கு மரண தண்டனை கிடைச்சிட்டு. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு உடன்படிக்கையின் பெட்டி ஆரோன், அதாவது இந்த உடன்படிக்கையின் பெட்டி பெட்டினா அது நம்ம பெட்டின்னு தமிழ்ல சொல்றது கரெக்டா சொல்றோம். அதுல இங்கிலீஷ்ல நம்ம ஆர்க்குன்னு சொன்னோன்னா என்னதோ பெருசா நம்மளுக்கு தெரியுது. இட்ஸ் அ பாக்ஸ். அது என்னது, பாக்ஸ். கலெக்ஷன் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். அது என்ன கலெக்ஷன் பண்ணி வைத்திருக்குது, வெளியேற பெற்ற காரியங்கள் அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. அதாவது ஸ்பிரிச்சுவல் சூப்பர் நேச்சுரல் திங் அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். எல்லாமே சயின்ஸுக்கு விரோதமானது அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்குது. வானத்திலிருந்து மண்ணா பொழிஞ்சுன்னு சொன்னா சயின்ஸுக்கு நம்புமா? அது சயின்ஸுக்கு விரோதமானது. சரி, சும்மா ஒரே நாள்ல ஆரோனுடைய கோல் தளர்க்க முடியுமா? அது சயின்ஸ் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. தேவனே கல்லை விரல் வச்சு எழுதுனா சொல்ல நம்புவானா? விரல் வச்சு எழுதுனா சொல்ல நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. பாருங்க, எல்லாமே சயின்ஸுக்கு விரோதமான ஒரு காரியம். தீஸ் ஆர் சூப்பர் நேச்சுரல் திங். இந்த இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியத்தை அந்த பெட்டிக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார், அடக்கி வைத்திருக்கிறார். ஆனா இந்த பெட்டி அந்த பெலிஸ்தி ஜனங்கள் மத்தியில போகும்போது எங்கெல்லாம் போச்சுதோ அங்கெல்லாம் சாபம் உண்டாச்சு. எங்கெல்லாம் யாராவது தொட்டாங்கன்னு அங்க என்ன உண்டாயிட்டு, மரணம் உண்டாயிட்டு. ஆனால் இன்னைக்கு அந்த பெட்டி, அந்த உடன்படிக்கையின் பெட்டி, அந்த சின்ன தோரா எங்க போச்சு? இன்னைக்கு அந்த தோரா எங்க? அது சரித்திரத்தில் என்னதாயிட்டு, காணாமல் போயிட்டு. ஒரு சிலவங்களுடைய வாதம் என்னன்னா, அது கர்த்தர் எடுத்துக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி வாதம் உண்டு. இன்னொரு சிலவங்க கர்த்தர் அதை மோசேயினுடைய சரீரத்தை பாதுகாத்தது போல அதை என்ன செய்துட்டு இருக்கிறார், பாதுகாத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாது. ஆனா வேதத்தில் அதுக்குள்ள அடையாளங்கள் நம்மகிட்ட இல்லை. ஆனா சரித்திரத்தில் அதை என்ன செஞ்சுட்டு காணாமல் போயிட்டு. இன்னைக்கு நம்மளுக்கு பாருங்க, இந்த தோராவை பற்றி நம்ம பார்க்கும்போது பாருங்க, தோராவை கர்த்தர் நம்ம கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி he is giving us a test, ஒரு டெஸ்ட் கொடுக்கிறார். என்ன டெஸ்ட் அப்படின்னா, நம்ம இதை கடைபிடிப்போமா மாட்டோமா?
ஒரு மண்ணாவை பொழி பண்ணி டெஸ்ட் பண்ணார். இன்னைக்கு அதே போல இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், இத்தனை பேருக்கும் இது ஒரு டெஸ்ட். என்ன விழுது? இப்போ மண்ணா விழுது. இந்த மண்ணாவை நம்ம எப்படி சாப்பிடுறோம் அதை பொறுத்து தான் எப்படி இருக்குது. நம்ம கையில ஒரு விசேஷமான காரியத்தை என்ன செய்ய போறார்? கொடுக்க போறார். அந்த உடன்படிக்கையின் பெட்டி உங்களுக்கு என்ன செய்ய போறார்? இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் ஜெனரல் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் அவன்கிட்ட இருக்கும். தாவீது வந்து உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்போது அதை தொட்ட உடனே ஒருத்தர் செத்து போயிடுறான். உடனே அதை கொண்டு போய் யார் வீட்டில் கொண்டு போய் வச்சிடுறாங்க? ஓபேத் ஏதோ வீட்டில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. அவன் வீட்டில் 3 மாசம் இருந்த உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உடனே தாவீதுக்கு ஒரு பொறாமை, ஆசீர்வாதம் வந்துட்டா அப்போ நம்ம இடத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு வந்துடும் சொல்லி கொண்டு வந்துட்டான். பாருங்க, இதே மாதிரி ரோமன் கேத்தலிக் ஜனங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் அது என்ன சப்பரமா, சப்பரம் தானே, சப்பரம் வந்து அந்த மேரியுடைய ஸ்டாச்சு என்ன செய்வாங்கன்னா அது ஒரு இதில் வச்சு என்ன செய்வாங்க, வீடு வீடாக என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. இந்த வாரம் உங்கள் வீட்டில், அடுத்த வாரம் இன்னொருத்தர் வீட்டில், இப்படி அதை அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்கே யார் பூசாரி என்ன செய்வார்? கூட போவார். கூட போய் பயபக்தியாக என்ன செய்வாங்க, அதை கொண்டு போய் இன்னொரு வீட்டில் வைப்பாங்க. இந்த பயபக்தியை நம்ம ஹானர் பண்ணணும். பட் அவங்க செஞ்ச முறை என்னது? தப்பு. பாருங்க, இந்த உடன்படிக்கையின் பெட்டி இப்போ காணாமல் போயிட்டு, ஆனால் இந்த உடன்படிக்கையின் பெட்டி ஒரு சின்ன தோரா மாதிரி நம்மளுக்கு. இந்த தோரா யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாருங்க வேதம் சொல்லுது, வாசிங்க, நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரக்கூடிய நன்மைகளின் பொருளாயிராமல், பாருங்க இந்த தோரா வந்து இது நிஜம் அல்ல. இது என்னது? ஒரு நிழல். ஒரு நிழல். இது நிஜம் கிடையாது. எல்லாமே யாருக்குள்ள நிறைவேறும்? கிறிஸ்துவுக்குள்ள தான் என்ன செய்யும்? இதனுடைய பொருள், அதாவது கொலோசியர்ல பார்த்தீங்கன்னா அது எழுதியிருக்கும், இதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அப்போ இந்த தோரா வந்து இதனுடைய பொருள் யாரை பற்றினது? கிறிஸ்துவை பற்றினது. பார்த்துடுங்க, மேசியாவை பற்றினது. இப்போ இந்த உடன்படிக்கையின் பெட்டி யாரு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர் யோசுவா தான். யாரு நம்மளுக்கு? உடன்படிக்கையின் பெட்டி. இந்த உடன்படிக்கையின் பெட்டியை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடன்படிக்கையின் பெட்டியில மொத்தம் 4 அல்பபெட் இருக்குது. இந்த 4 அல்பபெட்ல இந்த ஆலஃப்னா என்ன அர்த்தம்? பவர், ஸ்ட்ரென்த், பவர். அதாவது சொல்ல போனா நம்மளுக்கு அது செக்கைனா க்ளோரி. அது நம்மளுக்கு அது என்னது? செக்கைனா க்ளோரி. பாருங்க, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ரேஷ். ரேஷ்னா என்ன அர்த்தம்? தலை. ரேஷ்னா யாரு? தலை. நமக்கு தலை யாரு? கிறிஸ்து மேசியா தான் நம்மளுக்கு தலை. அதாவது கொரிந்தியர்ல பவுல் சொல்லும்போது சொல்றார், எல்லா புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு யாரு தலை? என்ன? வாசிங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாசிக்கலாம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலை, மேசியா தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், மேசியாவுக்கு யார் தலை? அவர் பேர் என்னது? யாவாகிய தேவன் தான். அவர் தான் நம்மளுக்கு தலை. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த யாருடைய மகிமை, யாருடைய வல்லமை அப்படின்னா, அது யாவாகிய தேவனுடைய வல்லமை இறங்கக்கூடிய ஒரு இடம் பார்த்துடுங்க. அந்த செஸ்ட், அந்த ஆரோன் வந்து அதுல சூப்பர் நேச்சுரல், அதாவது இயற்கைக்கு மேம்பட்ட காரியத்தை வைத்து அந்த இடத்துல ஒரு கிருபாசனத்தை வைத்து அந்த இடத்துல தேவனுடைய மகிமை என்ன செஞ்சது? இறங்கி வந்தது. இந்த மகிமையில இந்த பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆலஃப் வந்து பவர், ரேஷ் வந்து தலை, அடுத்தது வாவ் என்னது? நேல், ஆணி, அதாவது ஓ. அப்புறம் நூன் என்னது? சீட். இது வந்து தலைன்னு எழுதணும், ஹெட். அடுத்தது சீட். சீட் வந்து யாரு? நம்ம தான். ஆபிரகாமுடைய சந்ததி நம்ம தான். அதாவது ரட்சிக்கப்பட்ட கூட்டம், அதாவது ஷுவா. அதாவது ஹெட் வந்து யாரு? யாவாகிய தேவன். இது ஓ. சீட் வந்து யாரு? ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம், யெகோஷுவா. இந்த பெட்டியில இறங்கக்கூடிய வல்லமை என்ன அப்படின்னா, யெகோஷுவாவுடைய வல்லமை இறங்கக்கூடிய ஒரு இடம் பார்த்துடுங்க. பாருங்க, இந்த பெட்டி ஒரு சாதாரண பெட்டி அல்ல. இந்த அதாவது இந்த தோரா வந்து என்ன அப்படின்னா எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது. இந்த மேசியாவை பற்றின காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மேசியாவும் யாரு தான்? அவர் ஒரு உடன்படிக்கையின் பெட்டி. அவர் ஒரு உடன்படிக்கையின் பெட்டி.
மலாக்கி அவர் அவரை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, உடன்படிக்கையின் தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு எப்படி வருவார், தீவிரமாக என்ன செய்வார், வருவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இவர் உடன்படிக்கையின் தூதனானவர். யோசுவா வந்து உடன்படிக்கையின் பெட்டி. he is the original ark of the covenant. அவர் தான் ஒரிஜினல் ஆர்க் ஆஃப் த கவனன்ட். இப்போ இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டுக்குள்ள இவர் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அப்படின்னா இவருக்குள்ள 3 காரியம் இருக்கணும்ல. என்னென்ன காரியம்ல? மன்னா, ஆரோனுடைய தழுத்தக்கோல், அடுத்தது கற்பலைகள் என்ன செய்யணுங்க இருக்கணும். அப்படி இருந்தால் இவர் தான் யாரு, உடன்படிக்கையின் பெட்டி. யோசுவா சொன்னார்ல, I am the bread of life, நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் தான் யாரு, மன்னா. இந்த உடன்படிக்கையின் பெட்டியில இவர் தான் ஃபுல்லா மன்னாவா என்ன செய்யறார், இருக்கிறார். கர்த்தர் சொன்னார், வனாந்தரத்துல உங்க பிதாக்கள் அந்த மன்னாவை சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க, ஆனா இந்த மன்னாவை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்குள் மரணம் என்ன செய்யாது, வரலாது. என்னுடைய மாம்சத்தை புசிங்க, என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கள், உங்களுக்குள் என்ன உண்டாயிருக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவருடைய தாம், ரத்தம் என்னது, தாம், அவருடைய சரீரத்தையும் அவருடைய தாமை நீங்க புசித்தீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ள என்ன உண்டாயிருக்குமா, கைம் உண்டாயிருக்கும். ஜீவன் என்ன சொல்லுவாங்க, கைம் ஜீவன் உண்டாயிருக்கும். பார்த்துடுங்க, இந்த ஜீவன் நமக்குள்ள உண்டாயிருக்க அந்த மன்னாவை நம்ம புசிக்கணும். இந்த மன்னா இதுதான் மறைவான மன்னா. இதுதான் யாரு, மறைவான மன்னா. இவர் சிலுவையில் இருக்கும்போது சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்க கூட என்ன செஞ்சுட்டு அது மறுத்துட்டு பாருங்க. இந்த மன்னா அந்த உடன்படிக்கையின் பெட்டி யோசுவா தான், அவர் தான் மன்னவாகவே என்ன செய்கிறார், இருக்கிறார். அடுத்தது அவர் யாரா இருக்கணும், ஆரோனுடைய தழுத்தக்கோல். அதாவது ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை ஒருவரும் செய்ய முடியும். எந்த ஊழியம், ஆரோனுடைய ஊழியத்தை இப்ப யார் செஞ்சிட்டு இருக்கிறா, யோசுவா தான் என்ன செய்யறாரு, செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் தான் செஞ்சிட்டு இருக்கார் அந்த ஊழியத்தை. அந்த ஊழியத்தை அவர் செய்யறதுக்கு இவர் ஆரோனுடைய தழுத்தக்கோலாவே இருக்கிறார். லூக்கா 23:31 சொல்லி இருக்குது. அதாவது வாசிங்க 23:31. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க. இவர் தான் பச்சை மரம். இவர் யாரு, இவர் தான் ஆரோனுடைய தழுத்தக்கோல். இவரை பாருங்க, இவர் படாத பாடுபடுத்தினாங்க. எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்தாங்க. ஆனாலும் இவர்கிட்ட இருந்து என்னதான் வெளிப்பட்டுச்சு, அன்புதான் என்ன செஞ்சது, வெளிப்பட்டது. அவர்கிட்ட இருந்து கசப்பு வெளிப்படல. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, பிதாவே இவர்கள் என்ன செய்யும், மன்னியும், தாங்கள் செய்யறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இன்னைக்கு நம்ம அப்படி மன்னிப்போமா? நம்ம எல்லாரும் என்ன செஞ்சாகணும், மன்னிச்சாகணும். நம்ம இந்த கடைசி கட்டத்தில் வந்துட்டோம். ஒருத்தர் கூட, அதாவது நான் இவங்களை மன்னிக்கல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது. எல்லாத்தையும் கர்த்தாவே எனக்கு விரோதமா செஞ்ச எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடறேன், மன்னிச்சிடறேன் கர்த்தாவே. இனிமே அவங்களுக்கு விரோதமா நான் என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னிப்பின் லெட்டரை நம்ம என்ன செஞ்சிடணும், அனுப்பி விட்டுருணும். பார்த்துடுங்க பாருங்க, இவர் தான் ஆரோனுடைய தழுத்த கோலா என்ன செய்யறார், இருக்கிறார். அடுத்தது 3வது என்னது, கற்பலையில் வார்த்தை என்ன செய்யணும், இருக்கணும். வேதம் சொல்லுதுல, ஆதியிலே அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே கிருபையினாலும் சத்தியம் இருந்தரா, நமக்குள்ளே என்ன செய்தாரா, வாசம். அவர் தான் யாரு, வார்த்தை. அவர் தான் ஆரோனுடைய தழுத்த கோல். அவர் தான் மன்னா. எல்லாமே அவர்தான். அவர் தான் உண்மையான உடன்படிக்கையின் பெட்டி. அவர் தான் யாரு, உண்மையான உடன்படிக்கையின் பெட்டி. அவர் தான் தோரா நம்மளுக்கு. அவர் தான் யாரு, நம்மளுக்கு தோரா. பாருங்க, அதனாலதான் கர்த்தர் சொன்னார்ல, வாசிங்க யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அப்ப இந்த தோரா வந்து யாரை பற்றி சாட்சி கொடுக்கும், அவரை குறித்து, யோசுவா பற்றி தான் என்ன செய்யும், சாட்சி கொடுக்கும். இப்போ நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஈவன் இந்த தோரா அண்ட் என்ன பழைய ஏற்பாட்டை என்ன சொல்லுவாங்க, தனாக்னு சொல்லுவாங்க. இந்த தனாக்கு வந்து இதுல 3 இருக்குது. ஒன்னு தானா என்னது, தோரா. நானா என்னது, நெவீம், தீர்க்கதரிசி. அதாவது ஹிந்தியில ரொம்ப கிளியரா கொடுத்துருவோம். பார்த்துடுங்க, நம்ம இந்த ஹீப்ரூல வந்து இந்த பவை எல்லாரும் இந்த பி சவுண்ட், பெத்தை வந்து எல்லாத்தையுமே வெத்துன்னு என்ன செஞ்சிட்டாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சாஃப்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஹிந்தியில அப்படியே கொடுத்துருக்குறான்.
நபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். நபி அப்படின்னு சொல்லி கொடுத்தான். நபி அப்படின்னா அதுக்கு தீர்க்கதரிசின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ நவீம் அடுத்தது கேத்துவீம். இந்த கேத்துவீம்னா என்னது? ரைட்டிங். ஆனால் நவீம்னா என்னது? தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி வரும். இந்த காரியத்தை நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வேதம் 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 வேதம்னு தான் சொல்லியிருக்கோம். எல்லாத்தையுமே தோராண்டு எடுக்கக்கூடாது. ஒரு சில இடத்துல தானாக வரும், ஒரு சில இடத்துல தோரா வரும். அதை நீங்க அந்த ரைட்டிங்கை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன செய்யும்? புரியும். இங்க கர்த்தர் சொல்றார், அதாவது வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள், அவை என்னை பற்றி என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். இந்த இடத்துல வேதம்னு சொல்லும் போது அவர் தோராவை தான் என்ன செய்யறார்? மென்ஷன் பண்றார். பாருங்க, அதுக்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா அதுல 45ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. நான் உங்களிடத்து குற்றம் சாட்டுகிறேன் என்று நீங்க நினைக்க வேண்டாம். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசே விசுவாசித்தீர்களானால் என்னையும் நீங்க விசுவாசிப்பீங்க. மோசே என்னை குறித்து என்ன செஞ்சிருக்க? அப்போ இவர் எதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு? தோராவை பற்றி தான் என்ன செய்யறார்? பேசிட்டு இருக்கிறார். அப்போ தோராவை ஆராய்ந்து பார்க்கும் போது அதுல எதோதான் யார் தான் நம்மளுக்கு கிடைப்பா? யோசுவா தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க? அதுல கிடைப்பாங்க. பார்த்துடுங்க, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல யோசுவா தான் உங்களுக்கு என்ன செய்யும்? எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு கிடைக்கும்.